முதலீடு செய்யணும் அப்படின்னா முதல் கேள்வி எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், கோல்டு, ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்குது. 10-5-3 ரூல் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும். 10% இந்த 10-5-3ல இருக்கிற 10 வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோட ரீசனபிள் ரிட்டர்ன். 5% அப்படின்றது டெட்டில் ரீசனபிள் ரிட்டர்ன். அதாவது கடன் பத்திரம் இல்லை பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு 5% ரீசனபிள் ரிட்டர்ன். 3% இந்த 10-5-3ல இருக்கிற 3 வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வர ரிட்டர்ன். அதாவது நிறைய பேர் 7% சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்க, பாண்டில் 10% மேலே கிடைக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் 15% மேலே ரிட்டர்ன் கிடைக்குது. இது வந்து பாஸ்ட் ரெக்கார்டில் நமக்கு கொடுத்தாலும் ஒரு ரீசனபிள் ரிட்டர்ன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் 10%, டெட்டில் 5%, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 3%. இதை வந்து நம்ம டைவர்சிஃபை பண்ணும்போது நம்ம இந்த விலைவாசி உயர்வு ஃபியூச்சர் நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10-5-3 ரூல் மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.